காதல் வாழ்க்கை இல்ல ஒரு ஒரு லைஃப் ஒரு குடும்பத்துக்குள்ள வராங்க இல்ல ரெண்டு பேரும் மீட் பண்றாங்கன்றப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அதிகாரமா அன்பு கூட அதட்டி சொல்ற ஒரு ராசி சிம்ம ராசி, இந்த பக்கம் ரிஷபம் எது சொன்னாலும் சரிப்பா எங்க இருந்தாலும் நீ வந்துதானே ஆகணுன்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. இவங்களோட காதல் லைஃப் எப்படி இருக்கும்? நம்ம ஏற்கனவே சொன்னோம், ரிஷபம் வந்து ஆழமான காதல், அன்பான காதல், உன்னதமான காதல், உரித்தான காதல், உண்மையான காதல். அந்த அன்பை வந்து எல்லா நேரமும் உனக்கு ப்ரூவ் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றது ரிஷபம். நான் விரும்புறேன் அவ்வளவுதான் அப்படியோட நிற்கக்கூடிய, அதை செயலில் காட்டக்கூடிய ஒரு ராசி. ஆனா சிம்மம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் இல்லையா, ஒரு வெளிச்சம் இல்லையா, ஒரு தேஜஸ் இல்லையா, நீ விரும்புறது உலகறிய விரும்பணும். நான் உன்னைய தான் விரும்புறேங்கிறது ஊருக்கே தெரியணுமே, எனக்கு அது பெருமை அப்படின்னு சொல்ல. ஏன்னா பெருமை தேடக்கூடிய ராசி சிம்ம ராசி. எதுவாக இருந்தாலும் இந்த ரகசியம் சந்தில் டீல் பண்றது, வீட்டுக்கு தெரியாம டீல் பண்றது, ஊருக்கு தெரியாம டீல், இதெல்லாம் நமக்கு வராதுங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ், ஒன் டீலிங். பிடிச்சிருக்கா சொல்லு, பிடிக்கலையா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி சிம்ம ராசி. நீ ஆர்டர் போறதுக்கெல்லாம் நாங்க ஆளாக முடியாதுயா. மனசுல பிடிச்சிருக்கு பொறுமையா தானே சொல்லுவோம். எனக்கு குடும்பம் இருக்கு, ஃபேமிலி இருக்கு, பேக்ரவுண்ட் இருக்கு, எல்லாரும் மனசையும் நான் சந்தோஷப்படுத்தி தான் எதுலையும் நான் இறங்க முடியும். பிடிச்சிருக்குங்கிறதுக்காக எடுத்தவங்க ஒருத்தன்லாம் குதிச்சிட முடியாதுன்னு ஒரு நிதான போக்கை எப்பொழுதுமே ரிஷபராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களிடத்துல கடைபிடிப்பார்கள். அதே நேரத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளோ ஏன்னா ரிஷபமே ஒரு அழகு தானங்க, ரிஷபமே ஒரு நறுமணம், ரிஷபமே ஒரு ஐஸ்வர்யம் இல்லையா. அது ஆணோ பெண்ணோ அந்த ஒரு பளிச்சுன்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது சுக்கிரன். நான் வந்து இன்னார விரும்புகிறேன், இன்னார் என்னுடைய மனைவியாக வரப்போகிறாங்க, இன்னார் என்னுடைய கணவனாக வரப்போகிறாங்க அப்படின்னு பெருமை தேடிக்கிறதுல சிம்மம் வந்து எப்பயுமே சந்தோஷப்படும். கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் இன்னாருன்னு பெருமை தேடுதா அல்லது இன்னாரு அப்படின்னு சொல்றதுக்கே தயங்குதா அப்படிங்கிறத அந்த குடும்ப வாழ்க்கை பந்தங்கள் இணையும் போது அதை விதி நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்றேன்.